a question point. Okay? So on such basis நம்ம எப்பவுமே ஃபேக்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவே கூடாது எக்ஸாமுக்கு. அப்படி பார்க்கும்போது என்னென்ன ஃபேக்ட்ஸ் நமக்கு கேட்க முடியும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சில முக்கியமான டேட்டாஸ் நான் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் இல்லை, சில இன்ஃபர்மேஷனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், see my dear students, இப்போ நம்ம டெலிகிராம் சேனல்ல ஓகே மார்னிங் 9 AM 12 PM அண்ட் 9 PM இந்த 3 டைமும் ஒரு ஷார்ட் குவிஸ் போடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு குவிக் ரிவிஷன் ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வில் ஆல்சோ இன் டர்ன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டியூரிங் யுவர் ப்ரிப்பரேஷன் டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ நைட்டு 9, மார்னிங் 9 அண்ட் மிட் 12 PM. ஓகே, இதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு MCQ செஷன் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸும் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? அது எப்போனா வீக் எண்ட்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் போடுற கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு ஃபீல் பண்ணால் எவ்ரி சாட்டர்டே ஐ ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆஃப் த வீக் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு தனி செஷன் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் கொடுக்கும். அண்ட் என்ன ட்ரிக் அதில் அப்படின்றதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அது கூட நிறைய விஷயங்களும் கத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விடியல் பயணம், என்னோட யூகம் சரினா இந்த விடியல் பயணம் திட்டம் கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லா எக்ஸாம்லயுமே கேட்கறாங்க. விடியல் பயணம் திட்டம், இந்த விடியல் பயணம் திட்டம்ல என்னென்ன கேட்கலான்றத டார்கெட் பண்ணி மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4-5 டேட்டா சொல்லி கொடுக்குறேன். அது மட்டுமாவது கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். சரியா? இது 2021ல லான்ச் பண்ணாங்க. அண்ட் நம்பர் 1, it is to have a higher work participation and to reduce dependency on private transport. ஸோ பெண்கள் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணக்கூடிய விகிதத்தை கம்மி பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது தான் இதனுடைய நோக்கம். அண்ட் நம்பர் 3, இது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் விமன், தென் கேர்ள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் அகல்யா. குட் ஈவினிங் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஒர்க்கிங் விமன்லயே விமன் லேபர்ஸ் கூட இருந்தாலும் ஓகே, லேபர்ஸ். இதுல இன்னும் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இனிஷியலா இது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் பெண்களுக்காக மட்டும் தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா இன் பிட்வீன்ல இது டிரான்ஸ்ஜெண்டருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதை வந்து நமக்கு கொஞ்சம் க்ளூ பண்ணி கொடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் எக்ஸ்க்ளூடட் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் இணைக்கப்படவில்லை, இதுல யார் சேர்க்கப்படாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாதுன்னு போடக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் இன் லேட்டர் பீரியட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க லான்ச் பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல். ஓகே, இது ஆக்சுவலி நாமக்கல்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் சாரி, நாமக்கல்ல பச்சைமலை, நாமக்கல் ஆக்சுவலி இட்ஸ் எ ஃபேக்ட். அது நான் என்னன்னு சொல்றேன். பச்சைமலை ஹில்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன பியூட்டினா அதிக அளவுக்கு இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ண டிஸ்ட்ரிக்ட் எதுனா நாமக்கல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை யூட்டிலைசேஷன், ஹைலி யூஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஆயுக்லியா இந்த புதுமை பெண் திட்டம் அல்லது விடியல் பயணம் திட்டம், இந்த மாதிரி பெண்களுக்காக போடப்பட்டது எல்லாமே டிஎம்கேவோட லேண்ட்மார்க் ஸ்கீம்ஸ். இதை வந்து ஒரு மாதிரி ஸ்கீம்ஸை லைனா பார்க்க வேண்டாம், நம்ம அப்பப்போ ஒவ்வொரு 1-2 ஸ்கீமா நான் சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கு இல்லையா எவ்ரி ஒன்? ஸோ 2021ல லான்ச் பண்ணாங்க, பச்சைமலையில லான்ச் பண்ணாங்க,
நமக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஹை ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்பெல்லாம் முன்னாடி இத பத்தி மட்டும் தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணங்கள்ன்றதும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இது மெயினா ஒர்க் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும்ன்றது. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகே ஃபைன். இதே மாதிரி இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, அம்மா டூ வீலர் ஸ்கீம், இந்த அம்மா டூ வீலர் ஸ்கீம் ஞாபகம் இருக்கா? 2017 ஸ்கீம். இத ஓவர்லாப் பண்ணி தான் இதையே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த அம்மா டூ வீலர் ஸ்கீம் ஃபார்ம் பண்ணும்போது 50,000 ஐ திங்க் 25,000 ஆர் 50% அப்படின்னு லான்ச் பண்ணிருப்பாங்க. இத ஸ்வாப் பண்ணிட்டு தான் விடியல் பயணம் திட்டமே கொண்டு வரப்பட்டது. இந்த டேட்டா சில இடங்கள்ல மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது புதுமை பெண் திட்டம். இதுவுமே நமக்கு கொஞ்சம் முக்கியம் தான். அதனால இதையுமே நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகே, புதுமை பெண் திட்டம். ஓகே, இதனுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம். ஓகே, இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னாலே நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏன் அப்படின்னா இவங்க நேம்ல மேரேஜ் ஸ்கீமும் இருக்கு. சரிங்களா? சோ பெண்களுக்கு அப்படின்னாலே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், மூவலூர்னாலே பெண்கள், அதனால ஓகே. பட் அது மேரேஜ் ஸ்கீமா எஜுகேஷன் ஸ்கீமான்னு கன்ஃபியூஸ் வரும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்திலுமே இருக்காங்க. அது எப்படி வித்தியாசம்ன்றத நான் சொல்றேன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம் இது. இந்த ஸ்கீம் எப்படின்னா, ஃபார் த கேர்ள் ஸ்டூடெண்ட் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 1000 rupees per month கொடுக்க போறாங்க until they complete UG or டிப்ளமோ அல்லது ITI. ஸோ அவங்க கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ற யூனிவர்சிட்டி அல்லது காலேஜஸ்ல அவங்க யூஜி முடிக்கிற வரைக்கும் உண்டு. இதுல எது நாட் எலிஜிபிள்னா, இட்ஸ் நாட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இதுல ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூட் ஆகாது. இத ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டு இருந்தாங்க, இப்ப அப்படி கேட்கறது இல்ல. எது நாட் இன்க்ளூடட்னு கேட்பா, ஹையர் எஜுகேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைகளுக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா சில ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு ஃபேமிலியில. பட் இதுல எனி நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு, எனி நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு ஆஃப் த ஃபேமிலி. ஒரு குடும்பத்துல எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளுக்குமே இது எலிஜிபிலிட்டி உண்டு. சரிங்களா? இது எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர். என்னைக்கு லான்ச் பண்ணாங்க? எங்க சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்லட்டும். என்ன வேற ஏதோ சத்தம் கேக்குது? எப்ப லான்ச் பண்ணாங்க? இந்த டேட் ரொம்ப முக்கியமாச்சே. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கூட லான்ச் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். வாட் இஸ் செப்டம்பர் 5? செப்டம்பர் 5 என்ன? டீச்சர்ஸ் டே. அப்போ எஜுகேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த டேட்டை நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது, எல்லா டேட்டையும் மெமரைஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு லாஜிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப புதுமை பெண் திட்டம் கல்விக்கு. எஸ், அப்ப கல்வி, கல்வி சார்ந்த தினம் டீச்சர்ஸ் டே. அப்ப செப்டம்பர் 5 அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. அவ்வளவுதான் நமக்கு க்ளூ. புரிஞ்சுதுங்களா? சென்னையில லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஏன்னா எல்லா எக்ஸாம்லயுமே எல்லா ஸ்கீமோட டேட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டேட்ஸ் நம்ம உட்காந்து ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு விஷயம் பார்ப்போம். இதே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட இன்னொரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நமக்கு நாளைக்கு ஈவினிங் 6 PM ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கு.
இந்த ஸ்பெஷல் செஷன் நேத்து நீங்க எல்லாம் அந்த ஸ்பெஷல் செஷன் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அட்டன் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, பாத்துக்கோங்க. நாளைக்கு ஸ்பெஷல் செஷன் உண்மையாவே ரொம்ப முக்கியமான செஷன். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் தான் கதிர் செல்வி. அவங்க எல்லா அகாடமிலுமே வந்து நான் எப்படி படிச்சேன்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருப்பாங்க. பட் நாளைக்கு செஷன் அவங்க எப்படி படிச்சாங்கன்றது கிடையாது, நீங்க என்ன பண்ண போனோம், நீங்க எப்படி எழுதணும், நீங்க எப்படி எப்படி எல்லாம் மெயின்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி சிலபஸ் கொண்டு போகணும் அப்படின்றது நாளைக்கு அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க என் கூட சேர்ந்து. சரிங்களா? சோ நாளைக்கு ஈவினிங் 6 PM அந்த செஷனை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. சோ இந்த செஷன் உங்களுக்கு இன் அண்ட் அவுட், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன்னா எப்படி ஆன்சர் எழுதணும், ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு கிரிட்டிக்கலா கேட்கறாங்கன்னா அது கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம், ஒரு பேஜ் வந்து நிறைய இருக்குன்னா அந்த பேஜை ஃபில் பண்ணலாமா வேண்டாமா, விட்டுட்டு வரலாமா, ஒரு கேள்வி நமக்கு தெரியலன்னா அதை விடுறது பெட்டரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு மாதிரி குக்கடான கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா, அது அத்தனைக்கும் நாளைக்கு ஈவினிங் கதிர் செல்வி வில் பி ஜாயினிங் வித் அஸ் அண்ட் மிஸ் பண்ணாம அந்த செஷனும் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த செஷன்ஸ் எல்லாமே உங்களோட என்ரிச்மெண்ட்காக கொடுக்கப்படுற செஷன் தான். ஸோ நான் சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்க சார்பா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நாளைக்கு கதிர் செல்வியோட உங்க கூட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இட்ஸ் ஓப்பன் செஷன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு, இந்த வேர்ட் தான் நமக்கு க்ளூ. ஓகே, நினைவு, மேரேஜ், அதுலயே வந்துருச்சு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு வந்துடும். இதுல என்ன விஷயம்னா, இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னா, பேட்டர்ன் நம்பர் 1, இந்த பேட்டர்ன் நம்பர் 1 எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 31st May 1989. அப்போ முன்னாடியே இந்த ஸ்கீம் இருந்திருக்கு. அப்படி முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் கீழே 25,000 rupees கொடுப்பாங்க, பிளஸ் 8 கிராம் கோல்டு கொடுப்பாங்க, அண்ட் 10th கிரேட். ஓகே, அந்த பிரைட் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கணும். இதே எஸ்டியா இருந்தா 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அந்த பெண்மணி. சரிங்களா? அந்த பிரைட்ல அந்த பெண் குழந்தை. ஓகே, அண்ட் தென் ஃபேமிலியோட இன்கம் பாத்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு இன்கம் லிமிட் இருக்கு. இந்த இன்கம்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஃபேமிலியோட இன்கம் 72,000 இருந்தா போதும். ஓகேங்களா? அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, அண்ட் இது 1 கேர்ள் சைல்ட் ஆஃப் த ஃபேமிலிக்கு தான் எலிஜிபிள். 1 girl of the family. இது ஸ்கீம் நம்பர் 1. பட் காலப்போக்கில் இது வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து 10th வரைக்கும் பெண் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். அதனால அன்னைக்கு 10th வரைக்கும் வச்சிருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்கீம் நம்பர் 2 லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் 2 பாத்தீங்கன்னா 23rd May 2016. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000 rupees plus 8 கிராம் கோல்டு ஃபார் டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிரைடுக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த பிரைடு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 50,000 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு மேம் அந்த 50,000 அப்படியே கொடுத்துருவாங்களா, ஓகேங்களா, இந்த 50,000 அப்படியே கொடுத்துருவாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் தான் புதுமை பெண்ணோடையும் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டா. பட் நமக்கு தனித்தனியா கேட்டாலும் அதனுடைய ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ 50,000 கேஷா கொடுப்பாங்களான்னு சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,000 rupees கொடுக்கும் போது இதை பிரிச்சு 10,000 rupees பிளஸ் 15,000 rupees பிரிச்சிருவாங்க. அது என்ன மேம் 10,000 and 15,000 நீங்க நினைக்கலாம். லெட் மீ டெல் யூ. இந்த 10,000 rupees வந்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. அதாவது ஒரு சேமிப்பு திட்டமாக போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 50,000 rupees அகைன் ரெண்டா பிரிச்சிருவாங்க. 20,000 பிளஸ் 30,000. இந்த 20,000 நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டா கொடுத்துருவாங்க. இது ஒரு சேமிப்பா இருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சேஃபர் சைடுக்கு இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்கீமோட பியூட்டி. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஸ்டில் 2009 வரைக்கும் இதுக்கு வந்து 10,000 rupees தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2009க்கு ஆஃப்டர் தான் பாத்தீங்கன்னா இத 25,000 rupees மாத்தினாங்க.
அதுக்கு அடுத்துதான் இந்த செகண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஐ திங்க் 2016ல இருந்து தான் 8 கிராம் கோல்டா மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 கிராம் கோல்டு தான் பிஃபோர் தட். ஓகே, இந்த ஃபேக்டுமே நமக்கு, அதாவது நமக்கு வந்து இப்பெல்லாம் திட்டங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளா கேட்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பேசிக்கா இதெல்லாம் கேட்டுருவோம். கொஞ்சம் குக்கினா நமக்கு ஏதாவது கொஞ்சம் ட்ரிக்கியா அங்க வைக்கணும் அப்படின்னு எக்ஸாம்ல நினைச்சா இந்த மாதிரிதான் எந்த வருஷத்துல இருந்து அது மாற்றம் செய்யப்பட்டது, எந்த வருஷத்துல இருந்து அது இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கிராம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அதனால எதுக்கும் நம்ம ரெண்டுமே சேஃபா சைட் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர் வே. ஓகே, லாஸ்ட் ஸ்லைட் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நியூ லேர்னர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இப்ப உங்களால காப்பி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் கவனிங்க. ஓகேங்களா? கவனிச்சுட்டு நீங்க கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னன்னா, நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம நான் இதை ஷேர் பண்ணா உங்களால புரிஞ்சுக்க முடியாது நான் என்ன எழுதியிருக்கேன்ட்டு. நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணது எல்லாத்தையும் அப்ப ஃபில் பண்ணிக்கலாம் இதை வாங்கி. சரிங்களா? அதனால நோ நீட் டு பி இன் ஹரி. காப்பி பண்ணணும்ன்ற ஹரியில இருக்காதீங்க. கவனம் வந்து கிளாஸ்ல இருக்கட்டும். சரிங்களா? சாரி, 20200 நானே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம சில முக்கியமான ஆக்ட்ஸ் பார்க்கலாமா? லெட் us have a look at certain act. எல்லா வருஷமும் பெண்கள் பத்தி கொஸ்டின் இல்லாம இருந்ததே இல்லை நம்ம கொஸ்டின் பேப்பர்ல. எஸ் ஆர் நாட்? பெண்கள் 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 எல்லாருமே பெண்களுக்கு தான் மேம் செய்யறாங்க அப்படின்னு தோணும். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் எந்த வருஷம்? டக்குன்னு சொல்லிடுவீங்களே. வெரி குட், 1961. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுரி வாங்குறது கல்யாணத்துக்கு இல்லையா? அப்ப அதே வருஷம் நடக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் மெட்டர்னிட்டி. அப்போ மெட்டர்னிட்டிக்கும் பெனிஃபிட் வேணும். அப்ப மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அதுவும் அதே வருஷம் தான். புரிஞ்சுதா? அப்ப டவுரி மெட்டர்னிட்டி ரெண்டுமே 61. சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ மெட்டர்னிட்டிக்கும் மெடிக்கல் டெர்மினேஷனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா? எனக்கு ஒரு பர்டிகுலர் பிரெக்னன்சி பிடிக்கலப்பா, அதனால நான் டெர்மினேட் பண்ண எனக்கு லீகலி எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றத மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட், இது 1971. இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சுதான் அந்த ரைட்ஸே பெண்களுக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? அப்ப ஃபர்ஸ்ட் டவுரியை ப்ரோஹிபிட் பண்றாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்து எனக்கு மெடிக்கல் டெர்மினேஷனுக்கான ரைட்ஸையும் கொடுக்குறாங்க. இந்த மூணு ஆக்டும் ஞாபகம் இருக்குமா? சரி, இப்போ இன்னும் முக்கியமான ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். மை டியர்ஸ், இது நம்மளோட அப்கமிங் G2 எக்ஸாமுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. G1 மெயின்ஸ் எழுதினாலும் யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு சோசியல் இஷ்யூஸ்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அதுல எல்லா ஆக்டோட வருஷங்களும் அத்துப்படியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இதே மாதிரி ரீசெண்டா வந்த இன்னொரு சட்டம் என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. இன்ஃபேக்ட் இந்த 2013 இந்த ஆக்ட் வரதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. we call it as விஷாகா கைட்லைன்ஸ். விஷாகா கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1998 கிட்ட போடப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ் இது. இது யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, கேள்விப்படலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துச்சு விஷாகா அப்படின்ட்டு. இந்த கேஸ்ல கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, until and unless பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை இயற்றும் வரையில் நான் போடக்கூடிய இந்த கைட்லைன்ஸ்
பெண்கள் பாதுகாப்புக்காக பாடுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஃப்ரேம் பண்ணாங்க 1998ல. அதுல இருந்து 2013 வரைக்கும் ஜுடிஷியரி போட்ட இந்த கைட்லைன்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதனால அந்த கைட்லைன்ஸ் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன். So far, any doubts? So new learners, are you able to follow the speed? உங்களால என்னோட ஸ்பீடு கோப்ப பண்ண முடியுதா? ஓகே தான் இல்லைங்களா? சிலர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஃபைன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சில கமிஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு கமிட்டி கமிஷன்ஸ் நான் அப்பமா சொல்லி கொடுக்குறேன். பட் இந்த கமிஷன்ஸ் வந்து நேஷனல் கமிஷன்ஸ். ஓகே, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், சிறுபான்மையினர் கல்விக்கான தேசிய குழு. சிறுபான்மையினர் கல்விக்கான தேசிய குழு இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2004. இதே நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எந்த வருஷம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முன்னாடியே வந்துருச்சு 1992. அது மட்டும் இல்லாம வக் ஆக்ட் இதுவுமே நமக்கு முக்கியம் தான். இந்த வஃபாக் அப்படின்றாங்க இல்லையா, அதுக்கான சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1995. ஓகே ஃபைன். இப்ப இது கூட நம்ம இன்னும் ஒரு ஆக்ட் சேர்த்துக்கலாம். எந்த ஆக்ட் சேர்த்துக்கலாம்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1987. இந்த ஆக்ட் என்னன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கக்கூடிய ஆக்ட், இலவச சட்ட உதவி கொடுக்கக்கூடிய ஆக்டே இதுதான். நேஷனல் லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1987. இதுதான் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் கொடுக்கக்கூடிய சட்டம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ தமிழ்நாட்டுல ஒரு யூனிக்கான போர்டு உண்டு. டிஎம்கே ரூலிங்னாலே அந்த போர்டு வந்து டிஎம்கேவை பாராட்டி தள்ளுவாங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குன்னு ஒரு வெல்ஃபேர் போர்டு அமைச்சதே டிஎம்கே தான். ஏப்ரல் 2008ல. அதனால இந்த போர்டு முக்கியம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு உமன்ஸ்கான கமிஷன் இது எப்ப ஃபார்ம் ஆச்சுன்னா 1993. அண்ட் தென் வேற என்ன சேர்க்கலாம் இதுல, தமிழ்நாடு ஸ்டேட் சில்ட்ரன் கமிஷன் இது 2012. இது 1993, இது 2012. கிட்டத்தட்ட ஒரு 20 years. ஓகேங்களா ஃபைன். அண்ட் குழந்தைங்களுக்காக போடப்பட்டதுதான் போக்சோ சட்டம். இந்த போக்சோ சட்டத்தினுடைய வருஷமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க 2019ல வேற. ஓகே, இந்த ஆக்டுமே நமக்கு முக்கியமானதுதான். ஃபைன். ஸோ ஆர் யூ கிளியர் சோஃபா? ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு ஆக்டை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் தட் பேசிஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் ஸ்லைடா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இண்டெக்ஸ் ரிவிஷன் பண்ண போறேன். ஏன்னா இண்டெக்ஸ் பத்தி எப்பவுமே டிஎன்பிஎஸ்சில 2 கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் வந்து கேட்டுருவாங்க. நம்ம வந்து அட் ஸ்டேஜ் உட்கார்ந்து இண்டெக்ஸ் லைனா படிச்சோம்னு வச்சுக்கோங்க, மறந்து போயிடும் இன்ஃபேக்ட். அதனால சில முக்கியமான இண்டெக்ஸ் விச் எவர் இஸ் நீடட் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமானதை நான் உங்க ரீகேப் கொடுக்குறேன். ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் ரீகேப் கொடுக்கும்போது அதுல என்னென்ன கேட்பாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். என்விரான்மெண்ட், சரியா, சுற்றுச்சூழல், இது எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான். அப்ப என்விரான்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்
இது 2024க்கான இண்டெக்ஸ் தான், ஆனாலும் இது நமக்கு முக்கியம் தான். ஏன்னா என்விரான்மெண்ட்ன்றது நமக்கு இப்போ சிலபஸ்ல தனியாவே கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இது யாலி அப்படின்ற யூனிவர்சிட்டி தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் போட்டான். சரி, ஓகே. இதுல இந்தியாவினுடைய நிலை என்ன? இந்தியாவினுடைய நிலை 176. சரி, ஓகே. அடுத்தது இதுல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? எஸ்டோனியா. அவ்வளவுதான் நமக்கு தேவை. இதை தவிர்த்து எதுவுமே பார்க்காதீங்க. சரியா? 3 பாயிண்ட். யார் போட்டா இந்தியா நிலை என்ன, யார் ஃபர்ஸ்ட், இவன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட், இப்போ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னா தெரியும் இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப்பட்ட விகிதம். ஓகே, எவ்வளோ மென் அண்ட் எவ்வளோ விமன் அப்படின்றது கேப். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது யார் போடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Who actually launched this global gender gap index? யாராவது சொல்றீங்க? இது ரொம்ப முக்கியமான ஆள் போடக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். Not even one. அச்சிச்சோ, இந்த மந்த் எக்ஸாம் வருது இல்ல? இந்த WEF நீ அதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னதுக்கு அப்புறமா ஆன்சர் போடுறீங்க. எக்ஸாக்ட்லி, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, இவங்க தான் இதை போடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? இதுல வந்து we are in 129 out of 146. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். டாப் 3 எல்லாம் பார்க்க வேண்டாம், எல்லாத்துக்கும் எல்லாம் டாப் 3 எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா போதும், எதுக்கு டாப் 3 பார்க்கணும்னு இருக்கு, அந்தந்த ஐட்டமுக்கு மட்டும் டாப் 3 பாருங்க. ஓகே, ஃபைன். சரி, அப்போ குளோபல்ல ஜெண்டர் லெவல்ல நம்ம எங்க இருக்கோம்? 1 to 9ல இருக்கோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கோம். எஸ் ஆர் நாட்? வாட் இஸ் த கோல் ஆஃப் தமிழ்நாடு? 1 trillion டாலர் இக்கானமி. ஞாபகம் இருக்கா? இதுல கூடவே சேர்ந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லையும் நம்ம டாப்ல வருவோம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த ரிப்போர்ட் நமக்கு எப்பவுமே எக்ஸாமுக்கு முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸாக்ட்லி. பை 2030 வேற அந்த டார்கெட்டட் இயர் வேற ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மோடிஜியாவது 2047 விக்ஷித் பாரத். அவரோட டார்கெட் என்ன? விக்ஷித் பாரத்தோட டார்கெட் என் கூட சேர்ந்து அதை பாட்டு பாடுறாங்க போல இருக்கேன். அவர் டார்கெட்டட் இயர் 2047. டார்கெட்டட் ஐ மீன் இப்போ $1 trillion எக்கானமி இல்லையா நம்ம சீஃப் மினிஸ்டர். அவது வாட் இஸ் ஹிஸ் டார்கெட்? 5 30 $30 trillion. $10 trillion or 5 year? $10 trillion economy. நம்ம கூட போட்டிக்கு வந்தே வேலையா போயிடுச்சு இல்ல? 30 for தமிழ்நாடா? 30க்கு மாத்திட்டாரா என்ன நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்? இல்லையே, இப்ப கூட $1 trillion economy நோக்கி அப்படின்னு தானே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 2030 year. Okay, fine. So beautiful இல்ல? The prime minister and chief minister is competing each other இல்லீங்களா? So நம்ம சீஃப் மினிஸ்டர் நான் வந்து $1 trillion வச்சா, பிரைம் மினிஸ்டர் நான் $10 trillion வைப்பேன். நீ 2030 வச்சா நான் 47 வைப்பேன். See the beautiful comparison இல்ல?
ஃபைன். அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல நம்ம, அதாவது இங்க சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரிப்போர்ட்ல நம்ம எங்க இருக்கோன்றது இப்ப பார்க்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2024. அப்படி சண்டை போட்டு இவங்க என்ன ரீச் ஆனாங்க தெரியுங்களா? இந்தியாவோட ரேங்க் 109 and the value. இதான் நமக்கு தேவை. I think we scored around 64.0 நினைக்கிறேன். I'm not sure. இந்த ஸ்கோர் மட்டும் எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஓகே, டாப் யாருன்னா ஃபின்லாண்ட். ஃபின்லாண்ட் இஸ் த டாப். கிளியர்? சிலது எல்லாமே டேட்டா இருப்பான். சரிங்களா? சரிப்பா, இதுலதான் நம்ம சரியில்லை. அமைதியான நாடாவாச்சு நம்ம இருக்கோமான்னு பார்க்கலாம். நம்ம 30 ட்ரில்லியனா வச்சிருக்கோம் இப்போ. இது ஒண்டி பாத்துக்கலாம். இது ஒண்டி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 ட்ரில்லியனா இது ஒண்டி நமக்கு கேட்பாங்க. நான் வேற எங்கேயோ கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை எங்க நோட் பண்ணேன்ட்டு. நானும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஏன்னா மெயின் திங் என்னன்னா, முன்னாடி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க, டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்காங்க. வேற இப்போ ரீசெண்டா நீ 1 ட்ரில்லியன் சொல்லிட்டா நான் 5 ட்ரில்லியன் மாத்திடுறேன் அப்படின்ட்டு டார்கெட் இயரை மாத்திடுறாங்க. ஐ மீன் டார்கெட்டட் அமௌண்ட்டை மாத்திடுறாங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு சொல்லுங்க? For whom this is difficult? நீ மாத்திட்டு போ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட்லி, எங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லி கொடுக்குற எங்களுக்கும் பிரச்சனை, படிக்கிற உங்களுக்கும் பிரச்சனை. ஓகே, எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்றேன். பிகாஸ் நம்ம ஒரு பேட்டர்ன்ல ஒண்ணு மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கடைசியில எப்படா மாத்தினீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ல தோணும். ஸோ ஃபார் தட் ரீசன். ஓகே, ஸோ எனிஹவ் பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு இந்த மந்த் கரண்ட் அஃபேரும் சொல்லி கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ப முடியாது, ஆகஸ்ட்ல நடந்த சம்பவத்தை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ரேபிட் ரிவிஷன்ல ஐ வில் டீச் யூ ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024. சரியா? இதை போடுறது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். இதுல நம்மளோட ரேங்கிங் 116 அவுட் ஆஃப் 163 கண்ட்ரிஸ். அண்ட் இருக்கிறதுல ஐஸ்லாண்டு தான் ரொம்ப நல்ல நாடு போல. எல்லாத்துலயுமே பாருங்க, பின்லாண்டு, ஐஸ்லாண்டு, இந்த மாதிரி ஐலாண்டு தான் ரொம்ப அமைதியா இருக்கு. பிகாஸ் பாப்புலேஷன் கம்மி, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். One minute. உங்களுக்கு இன்னொன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். Global Innovation Index. Global Innovation Index 2024. இதை போடுறது இப்போ. அண்ட் இந்தியாவோட ரேங்க் 39. ஓகே, அண்ட் ஹூ டாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. இவன் தான் டாப். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். Are you able to follow my handwriting, new learners? I have a very poor handwriting, but நான் சொல்ல சொல்ல நீங்க கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டா எழுதுறேன். வேர்ல்ட் வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் ஹெல்ஃபி அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் இதை லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் we rank 105 out of 127.
Okay. Next. Multi-dimensional poverty index. Multi-dimensional poverty index. இதுவுமே நமக்கு முக்கியம் தான். ஓகேங்களா? UNDP லான்ச் பண்ணுவாங்க இத. அண்ட் OPHI ஓட இதுல we are in the top. We are in 230. இல்ல இது ஒண்டி நான் கன்ஃபார்ம் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லெட் திஸ் பி நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. ஓகே ஃபைன். சரி, இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு 10 இண்டெக்ஸ் ஒவ்வொரு செஷன் போது நான் உங்களுக்கு 10 இண்டெக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபா? பிகாஸ் சில ஐட்டம்ஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாச் படிக்க முடியாது, லைக் ஸ்கீம்ஸ். ஓகே, டெய்லி நமக்கு ரேபிட் ரிவிஷன்ல ஒரு 2-3 ஸ்கீம், 2-3 முக்கியமான இண்டெக்ஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே டச் பண்ணிட்டே போயிடுவேன். ஓகே, ஸோ தட் நீங்க அட்லீஸ்ட் அதை அன்னைக்கு படிச்சுக்கும் போது எக்ஸாம்ல கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் எக்ஸாம்ல நல்ல வேலை மேம் அன்னைக்கு இதை சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஓகே, ஸோ இட் வில் பி பெனிஃபிட்டட் ஒன்லி, நோ நீட் டு பி வேரிட். அண்ட் எஸ்பெஷலி நியூ ஸ்டூடெண்ட்ஸ், you are able to follow my handwriting? Okay. Fine. சரி, சங்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இது 4 இல்லைங்க, அண்ட் இட்ஸ் வெல்த் ஹங்கர் ஹெல்ஃபி, HILFE. ஓகே, இது வந்து பெருசா கேட்க மாட்டாங்க, அதனால பயப்பட வேண்டாம். இது ரொம்ப ரேர், கேட்டுட்டா அட்லீஸ்ட் நீங்க பேரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ மேக்சிமம் ரேங்கிங் தான் இதுல கேட்பாங்க. சி மை டியர்ஸ், நான் வந்து எதுக்காக சில இடங்கள்ல சில விஷயம் கொடுக்குறேன்னா, நமக்கு ஒரு சேஃபர் ஜோன் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து மேக்சிமம் நம்ம தப்பிச்சுப்போம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட ஒரு 5.7.5 ஒருத்தன் இருக்கான், ஈவன் நமக்கு ரொம்ப டாமினேட்டிவா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, இந்த ரேங்கிங்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனா அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த 3rd பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் போட முடியும்ன்ற மாதிரி சில டைம் கொஸ்டின் வைப்பான். அப்போ நமக்கு இந்த 7.5 டாமினேட்டிவா இருப்பான். ஐ திங்க் யூ ஆல் நோ ஹூ இஸ் தி 7.5. எஸ், யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தட்? அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அவன் டாமினேட் பண்ணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கும் கொஞ்சம் சேஃபர் சைட் சில வார்த்தைகள்லாம் நான் எழுதி போட்டுடுறது. நீங்க அதை அட்லீஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இது ஏதோ மேம் இது கூட சேர்த்து எழுதிடாங்கப்பா அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் ஆயிடும். நோ மேம், வாட் இஸ் 7.5? Oh my God. Other students, you people know who is that 7.5? Sure? Okay. புத்திசாலி. அப்ப மற்றவங்களாம் என் ஸ்டூடெண்ட் போல. ஓ, புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அதனால சிலருக்கு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, that 7.5 is our சனி பகவான், வேற யாரும் இல்லை. ஓகே, என்னன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே நமக்கு 7 வந்ததுன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டினே இப்போ நமக்கு வாட் இஸ் த ரோல் ஆஃப் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், ரோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா, ரேங்கிங் மட்டும் கேட்டா we can easily knock out 105 போட்டு நம்ம வந்துடலாம். அப்படி கேட்காம ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, global hunger index, the rank of India is 105 out of 127 countries. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இது என்னன்னே தெரியலன்னா முடிஞ்சு போச்சு அங்கேயே. தெரிஞ்ச கொஸ்டினும் will be caught until and unless we know both the statement. For that reason I used to give certain things. அவ்வளவுதான்.
ஓகே, சில நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ஸோ நீங்க போக போக என் கிளாஸ் பார்க்க நீங்க you will get used to this 7.5 frequently. Don't worry. சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு எக்கனாமி பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா we'll discuss. Okay, what is the real GDP growth of தமிழ்நாடு? சொல்லுங்க பார்க்கலாம். இது முக்கியமான கொஸ்டினும் கூட. What is the real GDP growth of Tamil Nadu? Something. What is that something? Oh, 9 point something. Okay. 9.69. Okay. சரி, இப்ப ரீசெண்டா ஏதோ லான்ச் பண்ணாங்கல்ல இல்லையா? அதுல 2 டிஜிட்ல இருந்த ஸ்டேட் நம்ம மட்டும்தான் ஏதோ சொன்ன மாதிரி இல்ல? எக்ஸாக்ட்லி 11.91. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க போட்டதும் கரெக்ட் தான். 9 பாயிண்ட் சம்திங்ன்றதும் கரெக்ட் தான். ஆனா இது ரீசெண்ட். ஓகே, அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 9.21ன்றது ப்ரீவியஸ். ஏன் இது ரீசன்னா, the only state to have a 2-digit real growth rate is தமிழ்நாடு. வேற எந்த ஸ்டேட்டும் இல்லை. அதனால ஓகேங்களா பாலா? கிளியர் பாலா? ஃபைன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். சரி, கன்சிஸ்டன்டா. ஓகே, கன்சிஸ்டன்ட்னா தொடர்ந்து. கன்சிஸ்டன்டா நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் growth rate மெயின்டைன் பண்றோம்? ஆப்ஷன் ஏ ஒரு 8, ஆப்ஷன் பி ஒரு 9, ஆப்ஷன் சி ஒரு 10, ஆப்ஷன் டி ஒரு 11. வாட் குட் பி த ஆன்சர்? கன்சிஸ்டன்டா, தொடர்ச்சியாகன்னு வச்சுப்போமே. சப்போஸ் எக்ஸாம்ல கன்சிஸ்டன்டா அப்படின்னு கேட்டுட்டா what could be the answer? Consistently, what is the percentage of real growth? எக்ஸாக்ட்லி, கன்சிஸ்டன்டான்னு கேட்டா 8%. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்ட சில விஷயங்கள். ஓகே, அதனால நமக்கு இது முக்கியமானது. ஃபைன். சரி, what is the percentage of population of Tamil Nadu in India? இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 6%. இதே லேண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டா we are 4%. இது ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஓகே, பிகாஸ் we have to know geographically about us. நம்ம வந்து லேண்ட் பாத்தீங்கன்னா 4% தான் லேண்ட், 6% தான் பாப்புலேஷன். ஆனா growthல we are the highest. ஓகே, GDP contribution. GDP contributionல how much is Tamil Nadu? தமிழ்நாடோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2023 to 2024 அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே நான் கொடுக்கறது. சரியா? அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே எவ்வளோனா 9.21%. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு முக்கியம். ஓகே, சரி, நம்ம எதெல்லாம் மேஜர் எக்ஸ்போர்ட்டர்னு பார்க்கலாம். மேஜர் எக்ஸ்போர்ட். What are the major exports in Tamil Nadu?
automobile and auto components. Yes, textiles and then leather. ஓகே, இது மூணு தான் நமக்கு மேஜர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இதுக்கு முன்னாடியே கூட நான் இது கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்மளோட இதுக்கு முன்னாடி ஒரு ரேபிட் ஃபயர் செஷன்லயுமே நான் கொடுத்துருக்கேன். நமக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய செக்டார் இது பிரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்ஷரி? அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரியா, நமக்கு சர்வீஸ் செக்டாரா? தமிழ்நாடுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய செக்டார் இது. வெரி குட், சர்வீஸ் செக்டார். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பார்த்து வச்சிருக்கீங்க. நம்ம எதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்ஷன், சரியா? நம்பர் 1 oil seed productivity. Number 2, வேற எதுல எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம்? sugar cane, exactly. And number 3 is groundnut. இது கேட்டுட்டே இருக்காங்க சில எக்ஸாம்ஸ்ல எல்லாம். ஓகே, அண்ட் நம்ம செகண்ட்ல எதுல இருக்கோம்னா maize. ஓகே, அண்ட் தேர்ட் இஸ் paddy. இதெல்லாம் சில facts which we always have to have a look at. ஓகே, இந்த மாதிரி இன்னும் சில ஃபேக்ட்ஸ் நான் அடிஷனல் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர் நமக்கு கொஞ்சம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன், தட் இஸ் ஆன் வெட்னஸ்டே, லெட் அஸ் ஹேவ் இட் அபவுட் அ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா 10 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிடுறேன். ஓகேங்களா? பிகாஸ் ஐ ஹேவ் ஒன் மோர் செஷன் அகெயின், ஸோ ஐ ஹேவ் டு மூவ் ஆன் வித் தட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஃபைன், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, பை பாய். நாளைக்கு ஈவினிங் 6 PM செஷன் இருக்கு, மிஸ் பண்ணாம அதையும் அட்டெண்ட் பண்ணுங்க.